வணக்கம் நம்மளே, நான் ராஜா. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது இந்த நூற்றாண்டிலேயே மிகப்பெரிய கொள்ளை சம்பவம்னு பிரான்ஸ்ல நடந்திருக்குது. கொஞ்சம் வருடங்களுக்கு முன்னாடி மணி ஹெஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு கொள்ளையர்கள் சம்பந்தப்பட்ட ஒரு சீரீஸ் மிகப்பெரிய ஹிட் அடிச்சது. சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் பயங்கரமா வைரலா பார்த்த ஒரு வெப் சீரிஸ் இது அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி அதுல கூட மணி ஹெஸ்ட்ல கூட ஒரு பெரிய குரூப்பா சேர்ந்து ஒரு 15 பேருக்கு மேல சேர்ந்து அதுல ஈடுபடுவாங்க. பயங்கர பிளானா பண்ணுவாங்க. அப்படி அது ஒரு திரைப்படம். அதுல ஒரு பெரிய டீம் ஒர்க் பண்ணி இப்படிலாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு கற்பனையா பண்ணது. அப்படி அச்சீவ் பண்ண அந்த விஷயத்த வெறும் 2 பேர் பண்ணி பிரான்ஸ் மட்டும் இல்ல, ஐரோப்பிய யூனியன்ல இருக்கிற எல்லா நாடுகளுமே இன்னைக்கு ஒரு பெரிய பதட்டம் அடைஞ்சிருக்கு. நம்ம ரொம்ப பாதுகாப்பா வச்சிருக்கிறோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறதெல்லாம் உண்மையிலேயே பாதுகாப்பா தான் இருக்கா? நம்ம போலீஸ்லாம் கரெக்டா தான் பாதுகாப்பு பணியில ஈடுபடுறாங்களா? நம்ம வச்சுக்கிற டெக்னாலஜி எல்லாம் உண்மையிலேயே நம்மளை பாதுகாக்குதா? நம்முடைய சொத்துக்களையும் நம்ம கலாச்சாரத்துல இருக்கிற மிக முக்கியமான விஷயங்களையும் பாதுகாக்குதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மறு ஆய்வு செய்யற மாதிரியான ஒரு மிகப்பெரிய கொள்ளை சம்பவத்தை ரெண்டு பேரும் ரொம்ப அசால்ட்டா பண்ணிருக்காங்க. அதை பத்தி தான் பார்க்க போறோம். இதுல இன்னொரு பெரிய சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அப்படி ஒரு மியூசியத்துல நுழைஞ்சு வெறும் 7 நிமிஷத்துல 1300 கோடி ரூபாய்க்கு சந்தை மதிப்பு இருக்கிற வைரம், வைடூரியங்கள், ராஜா ராணிகள் அவங்க கிரீடத்திலையும் அவங்க அணிந்திருந்த இந்த நகைகளை எடுத்தவங்க அதே இடத்துல இருந்த இந்தியாவுக்கு சொந்தமான ஒரு வைரத்தை மட்டும் எடுக்காம வந்திருக்காங்க. ஏன் எடுக்காம வந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கு பின்னாடி மிகப்பெரிய சுவாரஸ்யம் இருக்குது. ஏன்னா அது மிகப்பெரிய சபிக்கப்பட்ட வைரம். இந்த வைரத்தை எடுத்துட்டு போனோம்னா நமக்கு மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னு கொள்ளைக்காரங்களே நினைக்கக்கூடிய அளவுக்கு அவங்க போய் அப்படி கொள்ளையடிக்கிறதே மிகப்பெரிய ஆபத்து தான். அந்த இடத்துல சுட்டு கொள்ளலாம், பொதுமக்கள் பிடிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். அவங்களுக்கு மிகப்பெரிய தண்டனை, உயிரே கூட போகும். அப்படிப்பட்ட கொள்ளைக்காரங்க, திருடனுங்களே, இந்த வைரத்தை நம்ம எடுத்துட்டு போனோம்னா மிகப்பெரிய பிரச்சனைன்னு ஒண்ணு விட்டுட்டு போறாங்கன்னா, அந்த வைரத்துக்கு பின்னாடி இருந்த சாபம் எவ்வளவு பெரிய சாபம், அந்த சாபம் எப்படி வந்தது, யாரால வந்தது அப்படிங்கிற எல்லா சுவாரஸ்யமான விஷயத்தையும் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரி, இந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு ஞாயிற்றுக்கிழமை 19/10/2025 அன்னைக்கு காலையில பிரான்ஸோட பாரிஸ் அதான் தலைநகர். அங்க இருக்கிற லூரே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மியூசியம். இந்த மியூசியம் மிகப்பெரிய மியூசியங்க. பிரான்ஸுக்கு டூர் போற எல்லாருமே இந்த மியூசியத்தை பார்க்கறதுக்காக தான் போவாங்க. இந்த மியூசியத்துல அப்படி என்ன சிறப்பு அப்படின்னா, ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். உலகத்துல இருக்கிற எல்லாருக்குமே தெரியும், மோனாலிசா பெயிண்டிங்ஸ் எவ்வளவு பெரிய சிறப்பு வாய்ந்தது. எல்லா படங்களையும் அதை பத்தி பேசுவாங்க, மோனாலிசா பத்தி கவிதை எழுதுவாங்க, அப்படி எல்லாமே இருக்குல்ல. அந்த பெயிண்டிங்ஸ் இந்த மியூசியத்துல தான் இருக்கு. இந்த மியூசியத்துல அப்படி என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா, உலகம் முழுவதிலிருந்து கொள்ளையடிக்கப்பட்ட, கொண்டு வரப்பட்ட பல்வேறு விதமான ராஜாக்கள் பயன்படுத்திய நகைகள், அவங்களுடைய கிரீடங்கள், அந்த ராஜாக்கள் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அதெல்லாம்